ஹாய், இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் சமையலில் சிம்பிளாக ஒரு சுண்டக்காய் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் காயணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இந்த கடுகு சேர்த்து இந்த கடுகு நல்லா பொரியணும். இப்போ இந்த கடுகெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு சேர்த்து இது எல்லாமே கொஞ்சம் நல்லா பொரியணும். உளுந்து பருப்பு, தாளிக்கிற உளுந்து பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது 3 சேர்ந்து நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இந்த பெரிய வெங்காயம் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். அந்தளவுக்கு இதை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வரமிளகா ஒரு 2 வரமிளகா நான் சேர்த்துக்கிறேன். வரமிளகா கூட கருவேப்பிலை ஒரு சின்ன கொத்து சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் போடுவோம். ஸோ அதனால் வரமிளகா அளவாகவே சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுண்டக்காய் சேர்க்க போகிறோம். சுண்டக்காய் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணால் ரொம்ப லேட் ஆகும். அதனால் இந்த ரசப்பொடியெல்லாம் நம்ம செய்வோம்ல உரல், அதில் சும்மா ஒவ்வொரு தட்டு எல்லா சுண்டக்காயும் தட்டி எடுத்திருக்கேன். அதோட ஜூஸ் எல்லாம் உள்ளே போகிற அளவுக்கு நல்லா சுண்டைக்காய் சேர்த்து இப்போ நம்ம எல்லாத்தையும் வதக்கிட்டுருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி நம்ம வரமிளகாயும் போட்டிருக்கோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரத்தை சேர்த்துக்கோங்க. போட்டாச்சு. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கிட்டு இப்போ தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உப்பு இன்னும் நம்ம சேர்த்துல, உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு இதில் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி அந்த ஒரு ஜூஸ் எல்லாம் உள்ளே இறங்கி சுண்டக்காய் ரொம்ப சூப்பராக வெந்துடும். இப்போது சுண்டக்காய் மோஸ்ட்லி வெந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் துருவல் 1 கப்பை இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். துருவி வச்சுருக்க தேங்காய் நான் அதில் சேர்த்துருக்கேன். சுண்டக்காய் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல ப்ளட் ப்ரெஷர் கம்மியாகும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு இதை நம்ம ஃபுட்டில் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்து நான் இது எல்லாத்தையுமே நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். தேங்காய் கொஞ்சம் அதிகமாக போடும்போது சுண்டைக்காயோட எந்த கசப்புமே இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு அந்த பொரியல். இது டேஸ்ட்டையும் தாண்டி ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான சுண்டைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.